பயன்படுத்த வேண்டும். அதுவே நன்மை என்கின்ற கருத்தை மையமாக கொண்ட சிறப்பான நகைச்சுவை தமிழ் நாடகம். ஏவலன் உலகம் அஞ்சும் காவலன், முக்காலமும் அறிந்த செல்வன், பாசத்தினால் பாசக்கயிறை வீசியாளும் காவலன், காலத்தின் காலன் யமதர்மர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யமதர்ம ராஜாவே வாழ்க வாழ்க, தர்ம பிரபுவே வாழ்க வாழ்க, பாவிகளை தண்டித்து புண்ணிய ஆத்மாக்களை ரட்சித்த நீதிமானே வாழ்க வாழ்க. தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவங்களை தீர்க்கும் ரக்ஷகண்டா, அண்ட முதல் ஆதி நடுநடுங்க பயங்கரண்டா, துஷ்ட நிகிரக சுத்த பரிபாலன் நிர்மூலண்டா, யமண்டா யமண்டா. லக 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 லக. சித்திரகுப்தா. வந்தேன் பிரபு வந்தேன். அட கொஞ்சம் தள்ளிதான் நில்லும் ஐயா. வந்தேன் பிரபு. சித்திரகுப்தா, இன்று நம் சபையில் என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சியா? பாட்டுக்கு பாட்டு இல்லன்னா மாநாட மயிலாட போடலாமா? சித்திரகுப்தா, என் பொறுமையை சோதிக்காதே. வேறு என்ன பிரபு, இன்னமும் நம் சபையில் பாவ புண்ணிய கணக்குகளே தவிர வேற என்ன நடக்க போகிறது? சித்திரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது மானிட பிறவிகள் என்னை கவனிக்காமல் கையில் ஏதோ ஒன்றை வைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்களே, அது என்ன? ஓ அதுவா, நங்கை பேசி. என்ன கைபேசியா? வாய்தானே பேசும், கையப்படி பேசும் சித்திரகுப்தரே. உன் நக்கல் நையாண்டி இருக்கட்டும். விசித்திரகுப்தனிடம் அவர்களின் உயிரை மட்டும் நான் எடுத்து வர சொன்னேன். ஆம் பிரபு, அவர்களின் உயிரே இந்த கைபேசியில் தான் உள்ளது. ஆம் யமதர்மரே, சித்திரகுப்தர் சொல்வதும் சரிதான். இந்த மொபைல் போனில் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, பேஸ்புக், கூகுள் என்று நான்கும் பூலகத்தை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பங்கள் என்பதை நானும் அறிவேன் பிரபு. என்ன வளர்கிறாய்? சரி, அவர்களை வரச் சொல். யாரெங்கே? முதலில் வாட்ஸ்அப்பை அழைத்துவோம். வந்துட்டாயா வந்துட்டாயா? வணங்குகிறேன் யமதர்மரே. உன் வணக்கம் இருக்கட்டும். நீ வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல். பூலோகத்தில் மனிதர்களின் இம்சை தாங்க முடியாமல் இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்து பார்த்தால் சித்திரகுப்தன் உட்பட அனைவரும் என்னை இம்சை செய்கின்றனர். என்ன இம்சை செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என இப்படி பல வழிகளில் என்னை இம்சை செய்கின்றனர். ஐயோ, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும். நான் எப்படி யமதர்ம மூஞ்சில முடிப்பேன்? இது எப்படியாவது நிறுத்தியாகணுமே. என்ன நினைக்காதீங்க, நாரதரின் கழகம் நன்மை முடியும், ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் கழகம் என் வாழ்க்கையை முடித்து விடும் போலிருக்கிறதே. வணக்கம் பிரபு, தங்களை காண இன்னும் 3 பேர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். யார் அவர்கள்? கூகுள், இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக். முதலில் கூகுளை அழைத்து வா. கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. கூகுளா, இது என்ன புதுமையாக இருக்கிறது? யமலோகம் மட்டுமே ஆட்சி செய்யும் உனக்கு கூகுளை பற்றி எப்படி தெரியும்? இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மனே, யமலோகம் மட்டுமல்ல, இனி 7 லோகங்களையும் நான் தான் ஆளப் போகிறேன். வேண்டுமென்றால் நம் இருவரின் திறமையை சோதித்து பார்ப்போமா? என் ஆணவம் உனக்கு. என் இடத்திற்கு வந்து என்னையே சோதிக்கிறாயா? இவன் யமனுக்கே டப்பொடுப்பான் போல் இருக்கிறது. சபாஸ், சரியான போட்டி. ஆரம்பமாகட்டும். இந்த போட்டியில் ஜெயிக்க போறது நீயா இல்லை நானா? ஆப்புக்கு நான், ஆப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரியலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான், ஆர்டருக்கு நான், ஆட்டி படைப்பவன் நான், பூலோகத்திற்கும் நான், சர்வலோகத்திற்கும் நான், வழிகாட்டியாக இருப்பவன் நான். மனிதர்கள் கேட்டால் மட்டுமே வழிகாட்டுபவன் நீ, கேட்காமலே உயிரை எடுப்பவன் நான். நீ வேண்டுமென்றால் என்னை இங்கே வர வைத்திருக்கலாம், ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்னிடமிருந்துதான் தெரிந்து கொள்கிறார்கள். பொடியனே, என் கோபத்திற்கு ஆளாகாதே, சென்று விடு இங்கிருந்து. சித்திரகுப்தா,
பிரபு சாந்தம் கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்த அடுத்து இன்ஸ்டா அழைக்கிறேன். யார் அங்கே இன்ஸ்டாவை அழைத்து வா. இன்ஸ்டாவா? யமண்டா. என்ன இன்ஸ்டாவா? இங்கிதம் இல்லாதவனே, இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? பூலோகத்தில் மனிதர்களை எல்லாம் குஜால்படுத்தி விட்டோம். இப்பொழுது உங்களையும் குஜால்படுத்த வந்துள்ளோம். என்ன மச மச நின்னுட்டே இருக்கீங்க? வந்து யமதர்மனை குஜால்படுத்துங்க. என்ன யமதர்மரே, ஆட்டத்தில் மங்கி விட்டீர்கள் போல. ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்வதும் சரிதான். இப்போது மயக்கத்திலிருந்து தெளிந்து விட்டேன். இந்த இன்ஸ்டா இமைப்பொழுதில் எவனையும் மயக்கி விட்டது. ஆமாம் ஆமாம். சித்திரகுப்தா, யாரவன்? பார்ப்பதற்கு பாவமாக அமர்ந்திருக்கிறானே. பாவமில்லை பிரபு, ஏனென்றால் இவன் தான் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி. முன்னோடியா? அவன் பின்னோக்கி அல்லவா நிற்கின்றான். யார் அங்கே? பேஸ்புக்கை அழைத்து வா. பாவம், யார் பெத்த பிள்ளையோ இப்படி தனியா புலம்பிட்டு இருக்கான். கவலைப்படாதே, யமதர்மர் இருக்கிறார். வணக்கம் பிரபு, நான் தான் பேஸ்புக். நான் பூலோகத்தில் முகம் தெரியாத நபர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அப்போது எல்லாரும் என்னை கொண்டாடினார்கள். ஆனால் இப்போது என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டா வந்த பிறகு அனைவரும் என்னை மறந்து விட்டனர். தற்போது ஏஐ வந்து விட்டது. இனி என் நிலைமைதான். பூ உலகில் உன்னையும் தான் கொண்டாடுகிறார்கள். என்ன, என்னை கொண்டாடுகிறார்களா? ஆம், நன்றாக உற்றுப்பார். மெட்ரோ பள்ளியில் 50ஆம் வருட கொண்டாட்டத்தில் பழைய மாணவர்கள் மீண்டும் இணைகிறார்கள். அது உன்னால் தானே? சித்திரகுப்தா, அவன் ஏதோ ஏஐ என்று சொன்னானே, அவனையும் பார்த்து விடுவோமா? யார் அங்கே? ஏஐ அழைத்து வா. வாய்க்காவலர்களே, என்னை உள்ளே அனுமதியுங்கள். நான் யமதர்மனை காண வேண்டும். சற்று போருங்கள், யமதர்மனிடம் அனுமதி பெற்று வருகிறேன். வணங்குகிறேன் பிரபு. தங்களை காண ஒருவன் வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறான். என்ன தடுத்தாலும் எங்களை மீறி வந்து கொண்டே இருக்கிறான். இதோ வந்து விட்டார். யமதர்மா, நான் தான் ஏஐ. என்னது ஏஐயா? இன்னும் இந்த யமலோகத்துல என்ன புதுசு புதுசா நடக்க போகுதோ? அப்படி என்ன புதுமை செய்ய போகிறது இந்த ஏஐ? புதுமையா? ஒன்றல்ல இரண்டல்ல, இனி 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். உன் புதுமையை காட்டு, நானும் கண்டு கழிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரியாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்ன ஒரு 20 ஆண்டு காலம் ஆகும். அதை நான் ஒரு நொடி பொழுதில் மாட்டி காட்டுவேன். இதோ பாருங்கள். நான் யமதர்மனை காண வேண்டும். ஒன்றல்ல இரண்டல்ல, இனி 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். உன் புதுமையை காட்டு, நானும் கண்டு கழிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரியாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்ன ஒரு 20 ஆண்டு காலம் ஆகும். அதை நான் ஒரு நொடி பொழுதில் மாட்டி காட்டுவேன். இதோ பாருங்கள்.
நீடித்தால் இனி வரும் காலங்களில் நமக்கே வேலை இல்லாமல் போய்விடும். அதனால் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிடுவோம். பிரம்மதேவனே, நான்முகனே, அரவிந்தனே, அம்புஜனே, வணங்குகிறேன் பிரம்மதேவா. பிரம்மதேவா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். சற்று பொறு யமதர்மரே, உங்கள் கோபத்திற்கான காரணம் என்னவோ? யமலோகத்தில் தவறு ஏதாவது நேர்ந்து விட்டதா? Yamadharma, why are you so angry? கலைவாணியே, கலைகளின் நாயகியே, கல்விக்கு அரசியே, கற்றவர் போற்றும் கலாதேவியே, வீணை கொண்டு வீட்டிற்கும் என் தாயே வணங்குகிறேன். தாயே, எப்பொழுதும் கையில் வீணையளவு வைத்திருப்பீர்கள், இப்போது வீணைக்கு பதிலாக It was Veena earlier. Those days are over. Now it's Vidya and Chitragupta. தேவி, தங்களுக்கு என்ன ஆயிற்று? புரியாத பாஷையிலே பேசுகிறாய். Yamadharma, there's a solution for every problem. You have come here to Brahma's world to meet Brahma. Don't be anxious. Just tell me clearly what your problem is. தாயே, தாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? எனக்கு எதுவும் விளங்கவில்லையே. Google, translate my words. யமதர்மனே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வுண்டு. பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவனை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பிரச்சனை என்னவென்று தெளிவாக கூறுங்கள். தாயே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? தேவலோகத்துக்கு வந்த சோதனை. சித்திரகுப்தா, யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய நவீன தொழில்நுட்பங்கள் நாங்கள் இனிவரும் காலங்களில் உங்களுடைய வேலைகளையும் நாங்களே செய்திடுவோம். பிரம்மதேவா, உயிரை கொடுப்பவர் நீங்கள், உயிரை எடுப்பவன் நான். நம் இருவரும் வேலைகள் இவர்களை செய்து விடுவார் போல இருக்கிறதே. சற்று பொறு யமதர்மரே, நான் ஒன்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு எதிரி அல்ல. மனிதர்களை உருவாக்கியவன் நான். மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். எனவே தேவர்கள் இல்லாமல் இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது என்பதை மனிதர்கள் மனதில் கொண்டு இது போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லை என்றால் மூளை மங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சீரழிந்து விடும். Chitragupta, I think now you got solutions for all your problems. Hope you're happy now. ஒன்று புரியவில்லையே. கூகுள். என்ன சித்திரகுப்தா, எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டுமல்ல, இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி.